அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திரு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை 18ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். பாடல்: உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலியே கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிப் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீராள் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால், மார்கழி மாதத்தின் மிக அமைதியான காலை. பனி மெதுவாக தரையில் இறங்குகிறது. பறவைகள் மெதுவாக பாடுகின்றன. அந்த புனிதமான நேரத்தில் ஆண்டாள் நம்மை இன்னொரு அழகான பாசுரத்துக்குள் அழைக்கிறாள். குழந்தைகளே, இந்த பாசுரத்தில் கோபிகைகள் கண்ணனின் வீரத்தையும் வலிமையையும் பாராட்டுகிறார்கள். கண்ணா, நீ யாரு தெரியுமா? கோபத்துடன் ஓடும் பெரிய யானையை கூட ஒரே நிமிடத்தில் அடக்கக்கூடியவன். வலிமையான தோள்கள், பயமில்லாத மனசு, தர்மத்தை காக்கும் வீரன். அதுதான் நம்ம கண்ணன். கோபிகைகள் சொல்கிறார்கள், கண்ணா, நீ பலசாலிதான். ஆனா அதைவிட பெரியது உன் நல்ல மனசு. பலவீனமானவர்களை நீ எப்போதும் காப்பாற்றுவாய். தவறு செய்யும் தீமையை அடக்குவாய். அதனால்தான் உலகமே உன்னை நம்புகிறது. இப்போது கோபிகைகள் மெதுவாகவும் பணிவுடனும் சொல்கிறார்கள், கண்ணா, நீ இவ்வளவு வலிமையுள்ளவன். ஆனா எங்களுக்கு உன் வலிமை வேண்டாம். எங்களுக்கு வேண்டும் உன் அருள், உன் பாதுகாப்பு, உன் அன்பு மட்டும். அவர்கள் கண்ணனை தூண்டி எழுப்புகிறார்கள். எழுந்திரு கண்ணா. இந்த எளிய வேண்டுகோளை அவன் புரிந்து கொள்கிறான். என்னிடம் வீரம் கேட்கவில்லை, நல்ல வாழ்க்கை கேட்கிறார்கள். அதனால் கண்ணன் மெதுவாக சிரிக்கிறான், அவர்களை ஆசிர்வதிக்கிறான். இந்த பாசுரம் வழியாக ஆண்டாள் நமக்கு சொல்லும் செய்தி: வலிமை இருந்தாலும் பணிவு இருக்கணும். நல்ல மனசே உண்மையான வீரத்தனம். தீமைக்கு எதிராக நல்லது நிக்கணும். கண்ணன் நம்மை எப்போதும் காப்பான். இதுவே இந்த திருப்பாவை பாசுரம் 18 நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும். வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இதுபோன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.